ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எக்ஸல் ஷீட்டில் பார்க்க போகிறது என்னென்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபில் கலர், ஃபொண்ட் கலரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் நேம்ஸ் அடிக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் நேம்ஸ் அடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை போல்டு ஆக்கணும்னு சொன்னால் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு போல்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல்டு ஆகிரும். போல்டுண்டா தடித்த எழுத்துக்கள். இதில் ஷார்ட்கட் கீ வந்து என்னென்னா Ctrl+B தான் இதில் ஷார்ட்கட் கீ. இங்கே செலக்ட் பண்ணி போட்டு Ctrl+Bயை கொடுத்தாலும் இது வந்து போல்ட் ஆகிரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இட்டாலிக். இட்டாலிக்ன்றது சரிவான எழுத்துக்கள். இப்போ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இட்டாலிக்கை ப்ரெஸ் பண்ணால் இது வந்து சரிவான எழுத்துக்கள் ஆகிரும். இட்டாலிக்ட ஷார்ட்கட் கீ வந்து என்னென்னா Ctrl+I தான் இதில் ஷார்ட்கட் கீ. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அண்டர்லைன். இது அப்படியே நான் இப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைனை கொடுத்தோன்னீங்கன்னா அண்டர்லைன் ஆகிரும். அண்டர்லைன் என்றால் என்னென்னா கீழ்கோடு இடுதல் தான் அண்டர்லைன் என்று சொல்கிறது. அண்டர்லைன் ஷார்ட்கட் கீ வந்து என்னென்னா Ctrl+U. அண்டர்லைனில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்றும் இருக்குது, அதான் டபுள் அண்டர்லைன். இப்போ நம்ம டபுள் அண்டர்லைன் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் அண்டர்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டபுள் அண்டர்லைன் ஆகிரும், அதாவது ரெட்டை அடி கோடு இடுதல். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபில் கலரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபில் கலர் என்னென்னா நம்ம இப்போ அடிச்சிருக்கோம் இல்லையா அழுத்து, அதை தவிர மற்ற பகுதிகளை கலர் பண்ணுறது தான் ஃபில் கலர். இப்போ நான் அதை போய் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இதில் எனக்கு பிடிச்ச கலர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இதில் உங்களுக்கு எதுவும் பிடிக்கலை, இதை ஒன்றும் செட் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா மோர் கலர்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிடிச்ச நிறமான என்ன கலர்லனாலும் எடுக்கலாம். அதில் லைட் கலர் இருக்குது, டார்க் கலர் இருக்குது, என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஒரு லைட் ப்ளூ கலரில் இது வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுனா ஃபொண்ட் கலர், அதாவது எழுத்துருவின் நிறத்தை மாற்றுதல். நான் அதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். இப்படி இதை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிரம்ப கலர்ஸ் வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி மோர் கலர்ஸுக்குள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஃபில் கலர், ஃபொண்ட் கலர் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.